ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. சிம்மராசினியர்களுக்கு வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு முருகப்பெருமானோட அருள் கிடச்சிருச்சு. முருகப்பெருமான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். அதுக்கு உண்டான அறிகுறியெல்லாம் தெரியும். முருகன் சிம்மராசிக்கு முக்கியமான கடவுள். 4, 9 கூடியவர், சுகஸ்தானாதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி. செவ்வாய் தான் முருகப்பெருமானோட அம்சம். செவ்வாய் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறார். ராசிக்கு 3ஆம் இடத்துல, சுக்கிரன் வீட்டில் குரு பார்வையில் இருக்கிறாரு. ஸோ ஒரே நேரத்தில் 2 இயற்கை சுவர்களுடைய தொடர்பை பெற்றிருக்கிறாரு. நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு 4, 9 ஆதிபத்திய விசேஷங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். தாய் தகப்பனுடைய பாசம் இருக்கும். சொந்த பந்தம், சொத்து சோத்துங்கள் எல்லாம் நல்ல விதமாக இருக்கும். முருகன் இந்நேரம் நீங்கள் முருக வழிபாடு பண்ணினீங்கன்னா முருகன் உங்களுக்கு காட்சி அளிப்பார். நேரடியாக காட்சி அளிப்பாரா சார் அப்படின்னா, இந்த கலியுகத்தில் அவர் சில நேரத்தில் சில சமிக்கைகள் செய்வார். ஏதோ ஒரு ஆசிரியர் மாலையாக, இல்லைன்னா சில நேரங்களில் சில ரூபத்தில் நம்ம காட்சி அளிப்பார். பட் அந்த நடமாட்டம் இருக்குது வீட்டில். சிம்மராசி நேயர்களுக்கு அந்த நடமாட்டம் இருக்குது. 3ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அடுத்து ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. 4ஆம் இடங்கிறது மனதான், வீடு தான், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சிம்மராசி நேயர்களுக்கு இப்போதைக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. ராசிநாதனும் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் இடம்ங்கிறது வீடு, மனை தான். புரட்டாசி மாதம் முழுக்க 2ஆம் இடத்துல ராசிநாதன் இருந்து நல்ல பலனை கொடுக்குறாரு, குருக்கு கேந்திரமாக இருந்து. ஸோ 2, 4 அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வரதுனால குடும்பத்தில், வீட்டில், மனையில் முருகப்பெருமானுடைய வாசம் இருக்குது. சூரியனும் முருகனும் ஒன்று தான். சிவந்தாண்டி மகனாக பிறந்தாண்டி சிவசுப்பிரமணியன். சூரியனுங்கிறது சிவனுடைய அம்சம், செவ்வாங்கிறது முருகப்பெருமானோட அம்சம். 2 பேரும் அடுத்து நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. ஒருத்தர் குருக்கு கேந்திரமாக இருக்கிறாரு, ஒருத்தர் குருவுக்கு பார்வையில் இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய வச்சு ஒரு பூஜை பண்ணிடுங்க. சின்ன பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதை பற்றி நான் அடுத்து சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். இந்த அஷ்டமச்சனி காலத்தில் முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது சனிக்கிழமை அந்த அவிட்டு நட்சத்திரம் வருது. காலையில் 6 to 7 வீட்டில் பூஜை பண்ணிடுங்க. அன்றைக்கி சனி பிரதோஷம் கூட வருகிற 4/10/2025 புரட்டாசி 18ஆம் தேதி அவிட்டு நட்சத்திரம் காலையில் 7 மணி வரைக்கும், கிட்டத்தட்ட 7:20 வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் காலையிலே பூஜை பண்ணிடலாம். சரியா நேர்களே? காலையிலே எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு வீட்டில் பூஜை பண்ணிடுங்க. எல்லோரும் எந்திரிச்சிடலாம். ஒரு நாள் அன்றைக்கி சனிக்கிழமை தான். சரியா? காலையில் எந்திரிச்சிட்டு பூஜை பண்ணிடுங்க. சின்ன குழந்தைகள் கலந்துக்கிட்டேன்னா பரவாயில்ல, பெரியவங்க பூஜை பண்ணாலே போதும். கணவன் மனைவி வீட்டில் இருக்க பெரியவங்க பூஜை பண்ணாலே போதும். பூஜை பண்ணிவிட்டு கந்தசஷ்டி கவசம் படிச்சிருங்க. சரியா நேர்களே? முருகனுடைய பாடல்கள் நிறையா இருக்குது. கவசம் இருக்குது. கந்தசஷ்டி கவசம், கந்த குரு கவசம், கலிவெண்பா, திருமுருக ஆற்றுப்படை, ஏதோ ஒன்று படிங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை ஒரு 5 நிமிஷம் படிங்க. சரியா நேர்களே? கந்தசஷ்டி கவசம் படிக்கிறதா இருந்தால் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். மற்றபடி சில மந்திரங்கள் இருக்குது, முருகனுடைய மந்திரங்கள் இருக்குது. அதை சொன்னோம்னா ஒரு 5 நிமிஷம் சொல்லலாம். ஓகே, அந்த மந்திரத்தெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். பலங்கள் எப்படி சார் இருக்குது அப்படி சொன்னோம்னா, சிம்ம ராசிக்கு இப்போ நல்லா இருக்குங்க. கிரக நிலைகள் மிகச்சிறப்பாக இருக்குது. முருகப்பெருமான் உங்களுக்கு அப்படியே உங்கள் வீட்டில் உட்கார்றாரு. அவருடைய தேவாம்சம் உங்களுக்கு தெரியுது. வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தநட்டு சொல்ல கலைஞடுமே. செந்தில் நேர் சேவா என்று திருநீர் அனைவருக்கு வராதா வினை. திருநீரில் மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் சுகம் இருக்குது புரியுமா? அதனால் நெற்றியில் திருநீரை அணிங்க. இந்த காலகட்டம் முழுக்க திருநீரை அணிங்க. இந்த புரட்டாசி மாதம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடத்துல செவ்வாய் குருமங்கல யோகத்தில் இருக்கிறார். மிகச்சிறப்பு தான். நல்ல விஷயத்தை கொடுப்பாரு. சரியா? அருமையாக இருக்குது. 9ஆம் வீட்டுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும். தகப்பன் வழி உறவுமுறைகள் கிடைக்கும். புகழ் அந்தஸ்து நல்லாயிருக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு மிகச்சிறப்பு இருக்கும். பண வசதி இருக்கும். கையில் பணப்பழக்கத்தை நல்லா கொடுப்பாரு. அதே மாதிரி சத்திய வாக்கு பேசுவீங்க. நியாயம், நீதி, நேர்மைன்னு இருப்பீங்க. மக்களுக்கு வேண்டியவராக இருப்பீங்க. எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. நல்லா வேகதாகமாக இருப்பீங்க. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இதிலும் திருப்தி இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குரு பார்வையில் குருமங்கல யோகத்தில் இருக்கிறாரு. அதுக்கடுத்து புதனும் அங்கே போய் சேர போகிறாரு. 3ஆம் தேதி அன்றைக்கி புதனும் போகிறாரு. ஸோ ஒரே நேரத்தில் ஒரு கல்லில் 2 மாங்காய் சொன்ன மாதிரி ஒரே நேரத்தில் குரு பார்வைக்கும் செவ்வாயும் புதன் வருது. நல்லது தான். புதன் உங்கள் ராசிக்கு 2-11 கூடையவன். நல்லாயிருக்கும். 2-11 கூடையவன் குரு பார்வைக்கு 3ஆம் இடத்துல வர்றதுனால நல்ல காசு பணம் தேடுறதில் ஒரு கெட்டிக்காரத்தனமாக இருப்பீங்க. அது 2ஆம் இடங்கிறது தனம், வருவாய். ஸோ அதை தேடி நல்லா அலைவீங்க. அதுக்கடுத்து 11ஆம் இடம் லாபம் இருக்கும். சரியா நேர்களே? அப்போ எப்படின்னா, 2ஆம் இடம் குடும்பத்துக்கு நல்லா உழைச்சி நல்லா காசு கொண்டு வருவீங்க. நீங்கள் எடுக்கிற ஆரம்பிக்கிற வேலையெல்லாம் ரொம்ப ஒரு முனைப்பாக இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரு உத்வேகம் இருக்கும், சக்தி இருக்கும், வெற்றி இருக்கும். ஸோ அந்த வெற்றி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். தொழில் பண்ணாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் சரி, நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். கிரக நிலைகள் நல்லா இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன்,
குருக்கு கேந்திரமாக இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல செவ்வாய் புதா வராங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசியில் வேறு சுக்கிரன் இருக்கிறாரு, ஒரு இயற்கை சுபர் இருக்குது, நல்ல விசேஷம்தான். 3 கூடையவனும் ராசியில் இருக்கிறாரு. சரியா நேரில் இது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கேதுபடியில் இருந்தாலுமே சுக்கிரன் வந்து கேது சுபத்துவப்படுத்துவார். ராசிக்கு 7ஆம் இடம் நல்லாயிருக்கும். ராகு நல்லா இருக்கிறதுனால கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும், இணக்கம் நல்லாயிருக்கும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரோட நல்லபடியாக இருப்பீங்க. சொந்த பந்தத்தினால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கூட்டு தொழில் பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும். ஜாயிண்ட் வெச்சர் போட்டு செய்கிறவங்களுக்குலாம் அந்த காலம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வேளாண் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு மிக நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும். கால்நடை வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. பால், வெண்ணெய், நெய், தயிர், மோர் இது மாதிரி ப்ராடக்ட் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். பால் பாக்கியம் இருக்கும். அது மாதிரி 4 கால் பிராணி வளர்க்குறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ 3ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் வந்து குருமங்கள யோகத்தோட நல்ல பலன்களை கொடுக்குறாரு, நல்லாயிருக்கும். இளைய சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுக்கடுத்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால கலை நல்லாயிருக்கும். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். இயலிசை, நாடகம், திரைப்படம், சின்னத்திரை, டிவி சீரியல் நடிக்கிறவர்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல நுட்பமாக இருப்பீங்க. வர்த்தகம், தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். தொழிலில் ஒரு நுட்பமாக இருப்பீங்க. ஏற்றுமதி இறக்குமதி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக பண வசதி இருக்கும். புதனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு டெக்னாலஜி, சரியா சயின்ஸ் சம்மந்தப்பட்ட படித்தவங்க, இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா புதன் வந்து கணித தொடர்பானவர், செவ்வாய் வந்து சயின்ஸ் சம்மந்தப்பட்டவர். ஸோ சயின்ஸும் மேக்ஸும் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுக்கும். சுக்கிரன் வீடு, சுக்கிரன் ஒரு கலைக்கு உள்ள கிரகம். ஸோ கலை ஆர்ட்ஸில் வந்து இதெல்லாம் படித்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆர்ட்ஸ் காலேஜில் சயின்ஸ் மேக்ஸ் படித்து வேலை பார்க்குறவங்க, அது சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஆராய்ச்சி கூடம், அணு உலை, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஸோ இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன், டெக்னாலஜி இதில் இருக்கிறவங்களுக்கு அந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்ல விதமாக தாங்க பார்க்கப்படுகிறது. நல்ல கடமைக்கு நேரத்துக்கு வேலை செய்வீங்க. கடமையுமே கண்ணானார் சொன்ன மாதிரி டயத்துக்கு வேலை செய்வீங்க. எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்கிறாது. எதிரிகளை ஈஸியாக சைன் பண்ணிடுவீங்க, கவுண்டர் பண்ணிடுவீங்க. எதிர்ப்பில் ஈஸியாக சமாளிப்பீங்க. மந்திரம் கால் மதி முக்கால் சொன்ன மாதிரி மதி உடைமையாக இருப்பீங்க. மந்திரமும் சொல்லுவீங்க. அலைச்சல் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலுமே அதுக்கு ஆதாயம் இருக்கும். உடன் பிறந்தவர்களுக்கு நிறைய உதவி பண்ணுவீங்க. எல்லார்கிட்ட ஆசாபாசமாக இருப்பீங்க. தமிழ் படித்தவர்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். தமிழ் பண்டிட் படித்தவர்கள், தமிழ் இலக்கியம் படித்தவர்கள், கதை கட்டுரை எழுதுகிறவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். ஸோ கிரகங்கள் செவ்வாயும் புதனும் சேர்ந்து ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. புதன் வந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கிறாரு. அக்டோபர் 3ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 3 வரைக்கும் இருக்கிறார். 2 மாத காலத்துக்கு 3ஆம் இடத்துலேருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ஆள் கபடியாக இருப்பீங்க. அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க. இதுலையுமே ஒரு முனைப்பாக இருப்பீங்க. அகட கவடமாக இருப்பீங்க. நகைச்சுவை உணர்வோடு இருப்பீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடம் வந்து ஆரம்ப வெற்றியை கொடுக்கிறது. ஒரு மனிதனுக்கு இங்கே தான் பிரச்சனை. ஸ்டார்டிங் டேபிள் இல்லாமல் இருக்கணும். நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சோம்னாலுமே அதில் ஆரம்ப கால வெற்றி கிடச்சிருச்சுன்னா அடுத்தடுத்து நல்லா போக முடியும். ஒரு பையன் 10th நல்ல மார்க் எடுத்துட்டானா +2 நல்ல மார்க் எடுத்துருவான். +2 நல்ல மார்க் எடுத்தானா காலேஜில் நல்ல மார்க் எடுத்துருவான். ஸோ 10th நல்ல மார்க் எடுக்கிறது தான் வந்து ஆரம்ப கால வெற்றி. அது மாதிரி தான் புதன் வந்து 3ஆம் இடத்துல உட்கார்றாரு. செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாயும் புதனும் முருகப்பெருமானும் விஷ்ணுவும் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா அவருடைய மாமன் முறை, முருகனுக்கு வந்து புதன் வந்து மாமன் முறை வேணும். ஏன்னா புதன் வந்து பெருமாளுடைய அம்சம். இவர் 2 பேரும் சேர்ந்து குரு பார்வைக்கு வருது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா இருப்பீங்க. +2 வரைக்கும் படிக்கிற மாணவர்கள் மிக நல்லாயிருக்கும். ஏன்னா புதன் 2 கூடியவன். ஸோ ஆரம்ப கல்வி நல்லாயிருக்கும். பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். உங்கள் பேச்சு இனிமையாக இருக்கும். புதன் வாக்கு ஸ்தானாதிபதி, வாக்குக்கு உள்ள கிரகம். ஸோ பேச்சு நல்லா இருக்கும். சரியான பேச்சால் நல்லா பலன் பெறுவீங்க. பேசி பழிக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். டப்பிங் குரல் பாடுறவங்க, பின்னணி பாடகர்கள், பேசி பழிக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். எங்களை போன்ற ஜோதிடர்கள், வேத உறுப்பினர்கள், மந்திரம் சொல்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வருகிற 4/10/2025 காலையில் 6 to 7 அன்றைக்கி வந்து அவிட்ட நட்சத்திரம் தான் இருக்குது. அன்றைக்கி சந்திரன் வந்து செவ்வாய் சாரத்தில் இருக்கிறாரு. அப்போ வந்து கும்பத்துக்கு போயிடுவார், குரு பார்வைக்கு வந்துடுவார். சரியா கும்பத்துக்கும் குரு பார்வை இருக்குது, துலாமுக்கும் குரு பார்வை இருக்குது. செவ்வாய் வந்து குரு பார்வையில் இருப்பார், சந்திரனும் குரு பார்வைக்கு வந்துடுவார். ஸோ ஒரே நேரத்தில் சந்திரனும் செவ்வாயும் சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம் உங்களுக்கு வந்து ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துலையும் ராசிக்கு 7ஆம் இடத்துல நடக்குது. சரியா நேர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்கும். ஸோ அன்றைக்கி ஒரு பூஜை பண்ணிடுங்க வீட்டில். காலையில் 6 to 7 வருகிற 4/10/2025 காலையில் 6 to 7 பண்ணிடலாம். ஒரு 6:30 6:45 பூஜை பண்ணிடுங்க. இன்னும் பண்ண வேண்டாம். முருகன் படத்தை எடுத்து பன்னீரால் சுத்தம் பண்ணுங்கள். வீட்டில் பன்னீர் வாங்கி வச்சுக்கோங்க. நாள் பன்னீரை எடுத்து சுத்தம் பண்ணிடுங்க. தொடச்சிட்டு முருகன் ஃபோட்டோவுக்கு வந்து பன்னீரால் 2 சொட்டு பன்னீரை ஃபோட்டோ மேலே தெளித்து அப்படி தொடச்சிருங்க. சந்தனம் குங்குமம் வைங்க. முருகனுக்கு பிடிச்ச பூ வைங்க. சரியா கதம்பம் வைக்கலாம், அரளிப்பூ வைக்கலாம், முல்லைப்பூ, மல்லிகைப்பூ வைக்கலாம். முல்லைப்பூ வைக்கிறது மிகச்சிறப்பு. ஏன்னா முல்லை வனத்துக்கு சொந்தக்காரன் முருகன் தான். முல்லை அவர் குறிஞ்சி மலர் சொன்ன மாதிரி முல்லை தான். ஸோ முருகனுக்கு வந்து அந்த முல்லைப்பூ வைக்கலாம், செவ்வரளிப்பூ வைக்கலாம், செந்தாமரை பூ வைக்கலாம்.
மறிக்குழுந்து வைக்கலாம், நறுமணப்பூ எல்லாமே முருகனுக்கு வைக்கலாம். சரியா நேர்களே, துளசி வச்சிடாதீங்க. சரியா, கதம்பம் வச்சாலுமே அதை துளசி இல்லாத கதம்பம் வைங்க. மறிக்குழுந்து, முல்லை, மல்லிகை, செந்தாமரை, வெண்டாமரை இதில் எந்த மலர்னாலும் வைங்க. செவ்வரளி பூ வைக்கிறது மிகச்சிறப்பு. செவ்வரளி பூ ஈஸியாக கிடைக்கும், வீட்டுக்கு முன்னாடி தோட்டத்தில் இருக்கும். சரியா, ரோட்டோரம் நிறைய இருக்கும் செவ்வரளி பூ. செவ்வரளி பூவை வந்து அப்படியே எடுத்து முருகனோட பாதத்தில் போட்டுருங்க. நெய்வேத்தியம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, நெய்வேத்தியம் வந்து சர்க்கரை வைங்க. சரியா, வாய்ப்பு இருக்கிறவங்க சாம்பார் சாதம் வச்சிங்கன்னா மிகச்சிறப்பு தான். காலையில் செய்ய முடியாது, இருந்தாலும் துவரம் பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை பாயில் பண்ணி அவிச்சு வைக்கலாம். சார் எனக்கு டைம் இல்லை, 6 மணிக்கு இதெல்லாம் செய்ய முடியாது சார் அப்படின்னு நினைக்கிற தாய்மார்களோ இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சர்க்கரையை வைங்க. சரியா நேரில் சர்க்கரை வைங்க. இல்லைனா 2 செவ்வாழைப்பழம் வாங்கி வச்சுருங்க. முதல் நாள் வெள்ளிக்கிழமை 2 செவ்வாழைப்பழம் வாங்கி வச்சுருங்க. காலையில் பூஜையில் சனிக்கிழமை வச்சுருங்க. 2 செவ்வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, பக்தி சூடம் கட்டிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கந்தேச கவசத்தை படிங்க, முருகனுடைய மந்திரத்தை சொல்லுங்கள். முருகன் கண்டிப்பாக தோன்றுவார். முருகன் வீட்டில் வாசம் செய்வார். அதுக்கு வேண்டிய அறிகுறிலாம் தெரிய ஆரம்பிச்சிடும். உங்கள் வீட்டில் வந்து முருகன் வாசம் செய்வார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த பூஜை பண்ணிவிட்டு முருகனுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுங்க, தீப தூபம் காட்டுங்க, சாம்பிராணி வீடு முழுக்க காட்டுங்க. முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள். ஓம் கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கார்த்திகா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுமுக கடவுளே போற்றி, சுவாமிநாதனை போற்றி, தவப்பன் சாமியை போற்றி, ஆறுமுக கடவுளே போற்றி, தென்படுத்து முருகா போற்றி, திருத்தணி முருகா போற்றி, பழமலைச்சோலை முருகா போற்றி, சிறுவாபுரி முருகா போற்றி, ஆறுபடை வரும் திருமுருகா போற்றி, கந்தவேல் போற்றி, ஞானவேல் போற்றி, வெற்றிவேல் போற்றி, வீரவேல் போற்றி, விஜயவேல் போற்றி, தனியவேல் போற்றி, சிவசுமன கடவுளே போற்றி. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமலர் அஞ்செல்லாம் வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு காலம் நடிக்கல் 2 காலம் தோன்றும், முருகா என்று ஓதற்கு முன் அழகெல்லாம் முருகனே, அருளெல்லாம் முருகனே, தெளிவெல்லாம் முருகனே, தெய்வமும் முருகனே, சிவக்குடியவனே, சிவசுமன கடவுளை, என்குல தெய்வமே போற்றி, முருகா போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். வந்தவினையும் வருகின்ற வல்வனையும் கந்தனென்று சொல்ல கலைஞடுமே, செந்தில் நேர் சேவா என்று திருநீர் அனைவருக்கு மேவ வராதா வினை அப்படின்னு சொல்லிட்டு முடிங்க. முருகனுடைய நாமத்தெல்லாம் சொல்லுங்கள். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு சின்ன பூஜையை வீட்டில் பண்ணிடுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போங்க. சரியா, முருகன் கோயிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றிட்டு வாங்க. வீட்லேயும் தீபம் ஏற்றலாம், நெய் விளக்கு போடலாம், அகல் விளக்கு போடலாம். வீட்டில் என்ன பண்ணுங்கன்னா, சாமி கும்பிட்டு முடிச்ச பின்னாடி பித்தளை தட்டு இருக்குது பார்த்தீங்களா, பித்தளை தட்டு, சின்ன தட்டில் 2 நெய் விளக்கு போடுங்க. தோரம் பருப்பை கொஞ்சம் பரப்பி அதில் விளக்கு போடுங்க. வீட்டில் போடலாம். சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்லேயும் போடலாம், கோயிலையும் போடலாம். முருகனை வந்து எங்கே வேணாலும் வழிபாடு பண்ணலாம். சரியா, வீட்லேயும் கும்பிடலாம், கோயிலையும் கும்பிடலாம். நம்ம சௌரியம்தான். தோரம் பருப்பை கொஞ்சம் பரப்பி, கொஞ்சம் போல் பருப்பை 2 ஸ்பூன் எடுத்து போட்டு பரப்பி அது மேலே 2 நெய் விளக்கு வைக்கணும். சரி, நெய் விளக்கு வச்சு அப்படியே தீபம் போடணும். நல்லெண்ணெய் தீபம் போடக்கூடாது, நெய் தீபம் தான் போடணும். நெய் தீபம் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, மிகச்சிறப்பாக இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இல்லைனா விளக்கெண்ணெய் போடலாம். விளக்கெண்ணெய் போடுறது மிக நல்லது. விளக்கெண்ணெய் தான் பொதுவாக போடணும். ஆமணுக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். விளக்கெண்ணெய் வந்து எல்லா தெய்வத்துக்கும் போடலாம். ஆமணக்கில் செஞ்சு எடுத்த எண்ணெயை வந்து எல்லா தெய்வத்துக்கும் போடலாம். இப்போ தீப எண்ணெய்னு வருது, ஒரு 5 வித எண்ணெய்கள் சேர்ந்து தீப எண்ணெய் வருது, அந்த எண்ணெயும் ஊற்றலாம். சரியா, நல்லெண்ணெய் ஊற்றக்கூடாது முருகனுக்கு. நல்லெண்ணெய் வந்து சனி பகவானோட ஆதிக்கம். ஆனால் அன்றைக்கி சனிக்கிழமை இருக்கிறதுனால நல்லெண்ணெய் ஊற்றுறதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா அன்றைக்கி சனிக்கிழமை தான், சனி பிரதோஷம். ஸோ சனி பகவானோட ஆதிக்கமும் குறையும். பார்த்தீங்களா, இதுதான் வேத ஜோதிடத்தில் ஒன்று சொல்லும்போது ஒன்று வந்துடும். அன்றைக்கி சனிக்கிழமை சரியா, சூரிய உதயத்துக்கு பின்னாடி நல்லெண்ணெய் ஏற்றுறது நல்ல விசேஷம்தான். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க நல்லெண்ணெய் ஊற்றுங்க. தெய்வம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒளி வந்து நிரந்தரமானது. ஒளிக்கு வந்து மாசு கிடையாது, நெருப்புக்கு வந்து மாசு கிடையாது. மாசற்றது நெருப்பு ஒன்று தான். மற்ற எல்லாத்துலேயுமே மாசு இருக்கும். தண்ணியில் மாசு இருக்கும், தரையில் மாசு இருக்கும், பொருளில் மாசு இருக்கும். நெருப்பு தான் மாசற்றது. சரியா, அதனால் அந்த நெருப்பு அந்த தீபத்துக்கு வந்து எந்த நேரம் ஊற்றலாம். சரியா, விளக்கெண்ணெய், தீப எண்ணெய், ஆமணக்கு, அப்புறம் நான் சொன்ன நல்லெண்ணெய், இந்த 3 எண்ணெயில் ஊற்றுங்க. சரியா நேரில் நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. நெய் வந்து சிலாயுதம். நெய் தீபம் ஏற்றுறது வந்து சகல மோட்சத்தை கொடுக்கும். மகாலட்சுமியோட கடாட்சியம் கிடைக்கும். சரியா நேரில் மகாலட்சுமியோட கடாட்சியம் கிடைக்கணும்னா நெய் தீபம் ஏற்றணும். கிடைக்கும். 10 ரூபா பாக்கெட் வாங்கினீங்கன்னா 2 கிளியான் சட்டியில் 2 ஊற்றிடலாம். சரியா நேரில் 10 ரூபா பாக்கெட்டு நெய் பாக்கெட் வாங்கினீங்கன்னா 2 சட்டியில் ஊற்றிடலாம். சரியா, 20 ரூபா வாங்கினீங்கன்னா நல்லா தாராளமாக ஊற்றி 2 தீபத்தை வச்சிடலாம். வீட்டில் எப்போயுமே 2 தீபமாக ஜோடியாக போட்டுருங்க. ஜோடியாக வச்சு தீபத்தை ஏற்றி வச்சுட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள் நேர்களே. இது வந்து ஒரு குறு வீடியோவை தான் நான் சொல்லியிருக்கிறேன். நான் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு கிரக நிலைகள்லாம் நல்லா இருக்குது. அட்டம சனி தாக்கத்திலேருந்து வெளியே வரணும்னா அந்த குரு பார்வையில் சந்திரனும் செவ்வாயும் வருகின்ற நேரத்தில் அந்த அவிட்ட நட்சத்திரத்தை அன்றைக்கி முருகப்பெருமானை கும்பிடணும். இது ஒரு சூட்சும வழிபாடு. இதெல்லாம் போய் ரேராக தான் வரும். சரியா, அந்த ரேரான நேரத்தில் கும்பிட்டுருங்க. பௌர்ணமி அந்நேரம் வந்து வளர்பிறை வேறு. வளர்பிறை அன்றைக்கி வந்து வளர்பிறை ஏகாதசி முடிஞ்சிடும். வளர்பிறை ஏகாதசி முடிஞ்சு மறுநாள் வளர்பிறை துவாதிசி. சரியா, வளர்பிறை துவாதிசி புரட்டாசி 18 நல்ல அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா நேரே, சனி பிரதோஷம் அன்றைக்கி காலையில் கும்பிட்டுருங்க. நீங்கள் ஈவினிங் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பு. காலையில் வீட்டில் பூஜை முடிச்சுட்டு சாயந்தரம் 6 மணிக்கு சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவபெருமானை கும்பிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் சனி பிரதோஷம் நடக்குது. சரியா நேர்களே, வாழ்த்துக்கள்.
ஏன்னா அஷ்டம சனியில் இருக்கிறீங்க, இந்த பிரதோஷத்தை விட்டுறாதீங்க. சனிக்கிழமை ஒரு பிரதோஷத்தை விட்டுட்டிங்கன்னா அன்றைக்கி போய் சிவனை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறக்கும், சிறப்பாக இருக்கும். சிவன் யாருன்னா சூரியன் தான். சூரியன் தான் சிவனுடைய அம்சமாக இருக்கிறாரு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவர், உங்கள் ராசிநாதன். அதனால் அன்றைக்கி 4/10/2025 புரட்டாசி 18 சனிக்கிழமை ஒரு முக்கியமான நாளாக சிம்ம ராசிக்கு பார்க்கப்படுகிறது. சிறப்பாக அந்த காரியத்தை செஞ்சுருங்க. வீட்டில் சின்ன பூஜை, சாயந்தரம் சிவன் கோயிலில் போய் சிவபெருமானை கும்பிட்டு வந்துடுங்க. சிவனுக்கு பிரதோஷத்துக்கு அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் நேரில் நல்லா இருப்பீங்க. முருகப்பெருமான் உங்கள் வீடு தேடி வருகிறார், அவரை நல்லபடியாக வச்சுக்கோங்க. சரியா? அவர் விட்டுறாதீங்க. வீடு தேடி வருகிறார் முருகப்பெருமான், அவரை நல்லபடியாக நமஸ்காரம் பண்ணி அவன் மந்திரத்தை சொல்லி அவனை வரவேற்று வீட்டிலே வச்சுக்கோங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 8 to 9 கந்தச கோஷம் படிங்க. செவ்வாயோட நட்சத்திரம் அவிட்டம், மிருகசிரிசம், சித்திரை இந்த நட்சத்திரங்கள் வர அன்றைக்கெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த நட்சத்திரங்கள்லாம் உங்கள் ராசிக்கு வேண்டிய நட்சத்திரங்களாக தான் இருக்கும். சரியா? நல்ல இடத்துல தான் வரும். சித்திரை நட்சத்திரம் ராசிக்கு 3ஆம் இடத்துல வரும். சரியா? 2, 3ல் வரும். அவிட்ட நட்சத்திரம் ராசிக்கு 6, 7ல் வரும். அவிட்ட நட்சத்திரத்தில் தான் செவ்வாய் உச்சம் அடைகிறாரு. சரியா? மகரத்தில் வரும். செவ்வாயோட உச்ச வீடு. அதில் இன்னொரு விசேஷமும் இருக்கிறது. சரியா? அன்றைக்கி அவர் அவிட்ட மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வருவார். தன் உச்ச வீட்டிலேருந்து அங்கே செவ்வாயோட உச்ச வீட்டிலேருந்து கும்பத்துக்கு சந்திரன் வருது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ செவ்வாயோட அணுக்கரம் பரிபூர்ணமாக இருக்கும். அடுத்து மிருகசீரிசம் உங்கள் ராசிக்கு 10, 11ஆம் இடத்துல வரும். ரிஷபத்துலேயும் வரும், அடுத்து மிதுனத்துலேயும் வரும். ஸோ செவ்வாயோட நட்சத்திரங்கள்லாம் நல்ல இடத்துக்கு வர அமைப்பு. 6ஆம் இடத்துல இருந்தாலுமே உச்ச வீட்டில் தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2, 3, 6, 7, 10, 11 இந்த இடத்துல தான் செவ்வாயோட நட்சத்திரங்கள் சிம்ம ராசிக்கு வரும். ஸோ இந்த நட்சத்திரங்கள் வர அன்றைக்கெல்லாம் நீங்கள் வழிபாடு பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 முருகப்பெருமானை கும்பிட்டு கந்தேசி கோஷம் படிங்க. இந்த அஷ்டமச்சனி தாக்கமெல்லாம் வெகுவாக குறையும். அடுத்து செவ்வாய் நல்ல நிலைமைக்கு போகிறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல குருமங்கலத்தில் இருக்கிறாரு. அடுத்து 4ஆம் இடத்துல ஆட்சி பெறுவார். 5ஆம் இடத்துல குரு பார்வைக்கு வருவார், மறுபடியும் குருமங்கல யோகம். அடுத்து 6ஆம் இடத்துல உச்சம் அடைவார். சரியா? ஸோ 6ஆம் இடத்துல உச்சம் அடைகிறதுலாம் 2026 மார்ச் ஏப்ரலுக்கு மேலே போயிடும். ஸோ இந்த 2025க்குள்ளே அவர் ராசிக்கு 4ஆம் இடம் வரைக்கும் தான் வருவார். 2026க்கு அப்புறம் நான் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். எதுவுமே அதிகமாக கொடுக்க வேண்டாம், திட்டத்தோடு கொடுப்போம். திட்டமிட்ட குடும்பம் தெவிட்டாத இன்பம். இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் சிம்மராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பான். அந்த அகிலாண்ட கூடி பிரம்மாண்ட நாயக முருகப்பெருமான் மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரத்தை பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் தேக ஆரோக்கியத்தையும் தீர்க்காலையும் கொடுப்பான். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.